திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 57வது வாக்கியம். இரு மிடறு பிடித்தேனு செல்வ பிள்ளையை போலே. இந்த வாக்கியத்துல ராமானுஜரோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான். மிடறு அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம். செல்வ பிள்ளைங்கிறது ஒரு கோவிலோட உற்சவ பெருமாளோட பேரு. திருநாராயணபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. மேல்கோட்டை அப்படின்னு கூட சொல்லுவா அந்த ஊரை. அது கர்நாடகால இருக்கு. ராமானுஜர் மேல்கோட்டைக்கு போன போது, தரிசனத்துக்காக அவர் போன போது அங்க மூல விக்கிரகம் தான் இருந்தது. மூலவர் இருக்கார், ஆனா உற்சவர் இல்லை. அங்க என்ன ஆச்சு, உற்சவர் ஏன் இல்லை அப்படின்னு விசாரிக்கிறார். அந்த உற்சவ விக்கிரகத்துக்கு, அந்த உற்சவருக்கு பேர் தான் செல்வ பிள்ளை பெருமாள் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வாக்கியத்துல திருப்பதியில என்ன செஞ்சார், அவர் திருப்பதிக்காக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கார். அதை பத்தி நம்ம ஒரு வாக்கியத்துல பார்த்தோம். அது மாதிரி ராமானுஜரோட வாழ்க்கையில அவர் கோவில்களுக்காக நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பார். இப்ப நம்ம ஆதிசங்கரரை பத்தி படிச்சோம்னா, அவர் நிறைய கோவில்ல சக்கரங்கள்லாம் பதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் நிறைய பாஷ்யங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. அது மாதிரி ராமானுஜரோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல காரியங்கள், நிறைய புரட்சிகரமான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். அதை பின்னால நம்ம அவரை பத்தி பார்க்கும்போது அதை பத்திலாம் நிறைய கேட்டு அனுபவிக்கலாம். இப்ப இந்த செல்வப்பிள்ளை காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, செல்வப்பிள்ளை பெருமாளை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாளைக்கு இவருக்கு கனவுல செல்வப்பிள்ளை பெருமாள் சொல்றார், நான் டெல்லியில இருக்கிற ஒரு ராஜாவோட அரண்மனையில இருக்கேன். அதனால நீ அந்த ராஜாவோட அரண்மனைக்கு என்னை எடுத்துட்டு இங்க திருப்பி வச்சுடு அப்படின்னு சொல்லி வருது கனவு. உடனே இவர் டெல்லிக்கு கிளம்பிடுறார். அந்த நாள்லாம் வாகனங்கள்லாம் இல்லை இல்லையா, நடந்தே போறார். அந்த காலகட்டத்துல நிறைய அரசர்கள் நம்ம நாடு மேல படையெடுத்துன்னு வந்த போது நிறைய கோவில்ல இருந்து விக்கிரகங்கள்லாம் காணாத போயிடுறது. அவெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறா. நிறைய நகைகள், விக்கிரகங்கள், இதெல்லாம் நம்மளோட சரித்திரத்திலேயே இருக்கு. இப்ப இந்த விக்கிரகம், இந்த செல்வ பிள்ளைங்கிற விக்கிரகம் டெல்லி ராஜா கிட்ட இருக்கு. இவர் கிளம்பிடுறார். டெல்லி ராஜா அரண்மனைக்கு போயிட்டு, இந்த மாதிரி செல்வ பிள்ளை பெருமாள், அவர் உற்சவர், மேல்கோட்டையில அதை நான் திருப்பி கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணணும், அதனால அது உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறதுனால பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன, தாராளமா பாருங்கோ, என்கிட்ட கொஞ்சம் விக்கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் ரொம்ப மரியாதையோட அவரை நடத்தி அந்த ராஜா தங்கிட்ட இருக்கிற விக்கிரகங்கள்லாம் காட்டுறார். அங்க இருக்கிற விக்கிரகங்கள்லாம் பார்த்தா எதுவுமே அவருக்கு வந்த கனவுல வந்த விக்கிரகத்துக்கும் இங்க இருக்கிற விக்கிரகங்களுக்கும் சாயல், அந்த சாயல்ல இருக்கிற விக்கிரகம் கிடைக்கல அவருக்கு. ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுறது. இதெல்லாம் எதுவுமே இல்லை, பின்ன எங்க போச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் குழம்பின்னு இருக்கும்போது அந்த ராஜா சொல்றாரு, இருங்கோ கொஞ்சம் இருங்கோ, என்னோட பொண்ணு ஒரு விக்கிரகத்தோட எப்போதும் விளையாடின்னு இருப்போம், அவகிட்ட ஒரு விக்கிரகம் இருக்கு, அவ அதோட தான் இருக்கா அவ, நான் போய் விசாரிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு அந்த விக்கிரகத்தை. என் பொண்ணுகிட்ட ஒரு விக்கிரகம் இருக்கு, ஆனா அதை நீங்க உள்ள போய் எடுக்க முடியாது, ஏன்னா அவளோட இது இருக்கு இல்லையா, பழக்க வழக்கங்கள்லாம், இவர் ஞானி, இவர் சன்னியாசி, இவர் ஒரு ஆம்பளை இல்லையா, ஒரு ஆண், அதனால எப்படி அவரை உள்ள எப்படி அனுமதிக்கிறது, ஆனா ஒரு விக்கிரகம் இருக்கே அப்படின்னு இவ ரெண்டு பேரும் குழம்பின்னு இருக்கும்போது ராமானுஜர் சொல்றார், நீங்க குழம்பவே வேண்டாம், நான் செல்வ பிள்ளை வா அப்படின்னு சொன்னா அவர் ஓடி வந்துருவார் எங்கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிள்ளை வா அப்படின்னு சொல்றார். அந்த விக்கிரகம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கிளம்பி இவரோட மடியில உட்காந்துண்டு இவர் ரெண்டு கழுத்தையும் கட்டிக்கிற உடனே செல்வ பிள்ளை பெருமாளை
ஆசையோட எடுத்துண்டு திருப்பி மேல்கோட்டைக்கு வந்து அதை பிரதிஷ்டை பண்றதா இந்த கதை இங்க முடியறது. அந்த பொண்ணுக்கு ஆனா ரொம்ப வருத்தம். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றது, நான் இந்த விக்கிரகத்தோட தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த விக்கிரகத்தை விட்டுட்டு என்னால இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு. இத பத்தின பலதரப்பட்ட விவரங்கள் கிடைக்கிறது. அவ வந்து திரும்பி இந்த கோவில்ல வந்து ஐக்கியமாயிட்டா அப்படின்னு சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. சில குறிப்புல வந்து அவளோட அவளோட நினைவார்த்தமா, அதாவது ஞாபகார்த்தமா பிவி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு மேல்கோட்டையிலேயே ஒரு பிரதிஷ்டை, ரொம்ப பெருமாளுக்கு அருகாமையிலேயே அவ இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு. இன்னைக்கு வந்து அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியும் சில குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. நிஜமான அன்புக்கு, நிஜமான பக்திக்கு எப்படி செல்வப்பிள்ளை பெருமாள் வந்து எப்படி வந்து த நடந்து காமிச்சார் ராமானுஜருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா சொல்றா. எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த அளவு பக்தி பண்ணினேன்னா, இந்த மாதிரி கூப்பிட்ட உடனே ஓடி வந்தார் ராமானுஜருக்கு. அந்த மாதிரி எனக்கு யாரும் வரல. நான் அந்த மாதிரி பக்தியும் பண்ணல. அந்த மாதிரி நம்பிக்கையும் என்கிட்ட இல்ல. அதனால நான் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றதா இந்த கதை இங்க முடியறது.